இன்னும் ஒரு மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இங்க நிறைய மகளிர் இருக்கீங்க. இந்த தேர்தல்ல ஏன் முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில 2 வயது பெண் குழந்தை, 2 வயது தான் பெண் குழந்தை. அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கிறார். நடந்து 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக இளைஞர் அணியில அமைப்பாளரா இருக்கக்கூடிய ஒரு திமுக நிர்வாகி. அப்போ இந்த நாடு பாதுகாப்பா இருக்கா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழுது. முழுக்க முழுக்க போதை, கஞ்சா, சாராயம், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பது, இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல வெறும் 75 வாக்குறுதி தான் நிறைவேற்றி இருக்காங்க. எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோன்னு உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2021 தேர்தல் அப்ப முதல்வர் என்ன சொன்னார்னா, அப்போ முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஆட்சிக்கு வந்த அடுத்த மாதத்திலிருந்து மாதம் 1000 ரூபாய் 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார். ஆனா அவர்கள் முதல் 1000 ரூபாய் கொடுப்பதற்கே 29 மாதங்கள் ஆகிவிட்டன. 30வது மாதத்துல தான் முதல் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப முதல்ல 29,000 கொடுக்க வேண்டியது எங்க போயிடுச்சு அப்படின்றத நீங்க தேடி பாத்தீங்கன்னா, இந்த கட்சியில நிதியமைச்சரா ஒருத்தர் இருந்தார், பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, அப்பாவும் பிள்ளையும் 30,000 கோடியை சேர்த்துட்டாங்க 2 வருஷத்துல, அந்த பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்படின்னு திமுகவினுடைய நிதியமைச்சரே சொல்றார். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய அந்த 29,000 ரூபாய் தான் 30,000 கோடியாக அங்க போய் திமுக குடும்பம் ஒன்று மட்டுமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரஜினிகாந்த் அவர்கள் 1996 சொன்னார், அந்த ஆண்டவனே இறங்கி வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அதே போல மீண்டும் ஒரு முறை இங்கே திமுக ஆட்சி அமையுமே ஆண்டால் அந்த ஆண்டவன் கீழிறங்கி வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்கின்ற மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய தேர்தலில் நம்ம மக்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும்.